இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவா. எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். மிக பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா ஒரே ஒரு காரணம் தான். கரெக்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சிலுவை. சிலுவையில நமக்காக அவர் கொடுத்த ஜீவன், நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால உட்காரவே முடியாது இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நமக்கு பெற்று கொடுத்த நன்மைகள் ஏராளம். அந்த ஏராளமான நன்மைகளை குறித்து தான் நம்ம இப்ப பேச போகிறோம். This 7 weeks we are going to speak very important message which is spoken by Jesus on the cross. சிலுவையிலே ஆண்டவர் கடைசியா 7 வார்த்தைகளை அழகா பேசினார். அந்த 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளாக கருதப்படுகிறது. ஏன்னா கடைசியா அவர் பேசின வார்த்தைகள் அதுதான். அந்த 7 வார்த்தைகளையும் 7 வாரம் ரொம்ப சூப்பரா நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு மகிமை கலந்து இருக்கிறது. அது நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. பைபிள்ல கூட நீங்க நிறைய வசனங்கள் பாத்தீங்கன்னா கடைசியாக சகோதரரே அப்படின்ட்டு நிருபங்களில நீங்க பாப்பீங்க. அந்த கடைசியாக அப்படின்னு சொல்லுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும் இல்ல. வெரி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அந்த மோமெண்ட் ஆஃப் கிவிங் அப் ஹிஸ் ஓன் லைஃப், அந்த மோமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அந்த நிமிஷத்துல அவர் பேசின, அந்த நேரத்துல அவர் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகள்ல அவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை ஒவ்வொன்றாய் நம்ம ஆழமா நம்ம தோண்டி தோண்டி எடுத்து அதை ரொம்ப ரெலிஷ் பண்ண போறோம், ருசிக்க போறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போறோம். ஆமென். அதனாலதான் இன்றைக்கு நாங்க பாடின அந்த எந்நாளுமே துதிப்பாய் அப்படிங்கிற ஒரு அந்த பாடல்ல அழகான ஒரு சரணம் இருக்கு. பாடலாமா? பாடலாமே. மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா. எங்க கூட பாடுவீங்களா? மன்னிப்பு மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா. என்னுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்னுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே, எந்நாளும் துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்த காலத்துல எவ்வளவு அழகா ஆழமா உணர்ந்து இந்த வரிகளை எழுதி இருக்கிறாங்க பாருங்களேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை நான் அகற்றி விட்டேன் ஆண்டவர் சொல்றாருல்ல. அந்த பாவத்தை நான் எண்ணாது இருக்கிறேன் இல்ல அகற்றி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, I'm not thinking about the sin anymore. God says, சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆமா, யார கர்த்தர் மன்னிச்சிட்டாரோ மன்னிச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு தூரமா தூக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி போட்டுடுறாரு. நம்மளுடைய பாவங்களை அவர் நினைவுல வைக்கிற தேவன் இல்ல.
through his forgiveness. through his forgiveness. Through his அதுதான் முக்கியம். forgiveness. ஆமா. Amen. சிலுவையில ஆண்டவர் பேசின அந்த முதல் வார்த்தையினுடைய உட்கருத்து பாத்தீங்கன்னா, அந்த உள்கருத்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். இத ஆண்டவர் சிலுவையில காயங்களோடு கூட அடிக்கப்பட்டவராய் தலையில முள்முடியை சுமந்து கொண்டு அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்போ மெனி டைம்ஸ் நம்ம வீட்டுல 3 பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்யும் போது நான் அடிக்கிறது உண்டு. அப்போ அடிக்கும் பொழுது இல்லை ஏதோ ஒன்று நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று நான் பதறி நான் ஏதாவது செஞ்சிட போகிறேனோ இல்லை அடிக்க போகிறேனோ இல்லை ஏதாவது திட்ட போகிறேனோ அப்படின்னும் பொழுது ஜெசிமா நீங்கள் உடனே என்ன சொல்வீங்கன்னா, எப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அவங்கள ஒன்றும் திட்டாதீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எப்படியாச்சும் நீங்க பிள்ளைங்களை மன்னிச்சிடணும், அதனால பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைங்க அடி வாங்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றீங்க. கரெக்ட். இப்போ நீங்க சொல்லும் பொழுது நீங்க அவங்கள மன்னிச்சதுனாலதான் நீங்க என்கிட்ட சிபாரிசு பண்ண முடியும். கரெக்ட். இப்போ ஆண்டவர் சிலுவையிலே காயப்படுத்தப்பட்டு இருக்கிறார், அவரை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அவரை நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, அவரை ரொம்பவும் கேவலமா நடத்தி இருக்கிறாங்க. ஆன் இட்ஸ் ஹை பெயின்ல அவர் இருக்கிறார். இதுல இருக்கும் பொழுது ஆண்டவர் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லல. கரெக்ட். நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம். வண்டர்ஃபுல். அதனுடைய மெயின் அர்த்தம் என்னன்னா, அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். கரெக்ட். ஜீசஸ் has already forgiven. தன்னை காயப்படுத்தினவர்கள், அசிங்கப்படுத்தினவர்கள் எல்லாரையும் அவர் மன்னித்ததுனாலதான், அவர் மன்னித்ததும் அல்லாம பிதாவினிடத்துல சொல்றாரு, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அழகான ஒரு பிக்சர் ஒண்ணு பார்த்தேன். அதான் 1 cross, சரியா, 1 cross 3 nails, 3 ஆணிகள் இல்லையா? இந்த பக்கம் ஒரு ஆணி அடிச்சாங்க, இந்த பக்கம் ஒரு ஆணி அடிச்சாங்க, 2 கால்களுக்கும் சேர்த்து ஒரு ஆணி இல்லையா? சோ 3 ஆணிகள். அப்போ 1 cross plus 3 nails. 1 plus 3 எவ்வளோ? 4. ஆமா, is equal to 4 அப்படிங்கறத forgiven அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு சிலுவை, yes, forgiven, ஒரு சிலுவை 3 ஆணிகள் நமக்கு பெற்று தந்தது forgiveness, மன்னிப்பு. அதுவும் இந்த தருணத்தை அவர் பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க சிச்சுவேஷன்ஸ் நான் பார்க்கிறேன். வேதத்துல யாருமே இவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது யாரும் மன்னிப்பு கேட்டதாக அங்க போடல. ஆமா, அவங்க யாருமே போய் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இது ஏதோ தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு யாருமே கேட்கல. ஆமா, அவர்கள் இந்த மன்னிப்புக்காக தங்களுடைய காரியங்களை உணர்ந்தார்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே உணர்வும் அடையல. மாறாக அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவருடைய வஸ்திரங்கள், அதாவது அவரை நிர்வாணப்படுத்தி அவருடைய வஸ்திரங்களை கிழிச்சோ இல்ல பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, ஒண்ணு அவங்க மன்னிப்பை கேட்கல, அதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் அவங்க இல்லை. 3வது அவரை நிந்தித்தவர்கள். இது எல்லாத்துக்கும் மேல ஜெசிமா, he was in greatest pain. பெயின்ல இருக்கிறவங்க யாருமே இந்த அளவுக்கு தெளிவா யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, to forgive those who have done so much against him. இத சொல்லும் பொழுதே ஒரு அழகான 4 வரிகள் ஞாபகம் வருது. அவர் காயங்கள் ஆற்றிடும் வைத்தியர், அவர் கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளன் அவர். தயாளன்னா பல விஷயங்கள்ல தயாளனா இருக்க முடியும். யூ கேன் கிவ், நிறைய விஷயங்களை நீ கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை அவர் செஞ்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பாடலாமே, தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? காயங்கள் ஆற்றிடும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர்.
தேடிடும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். இந்த பாடல் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியா ஒரு சில வரிகள் அப்படி பாடுவோம். ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள். இயேசுவை போல் யாரும் இல்லை, உங்களையும் என்னையும் நேசிக்க, உங்களையும் என்னையும் மன்னிக்க. இன்னைக்கு மனுஷனா பிறந்தவங்க மன்னிக்கிறதுல அவ்வளோ நம்ம பாடுபடுறோம். ஏன்னா நம்மளால அது நமக்கு செய்த அநியாயங்களை இல்லை செய்த யாராவது நம்மளுக்கு விரோதமா செஞ்சுட்டாங்கன்னா நம்மளால அதை ஏத்துக்கவே முடியல, அதை மன்னிக்கிறதுக்கும் மனசே வரல. பட் என்ன சொல்றாங்கன்னா, நான் மறந்துட்டேன்ப்பா, நான் மறந்துட்டேன், அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பார்வையில் என்னென்ன ப்ராஸ்பெக்டிவ், அதில் என்னன்னா மறந்துட்டது மன்னித்ததுக்கு ஈக்குவல் நினைச்சுக்கிறாங்க. You can forget many things in your life because life is like busy. ஓடிக்கிட்டே இருக்கு, அடுத்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கிறதுனால மறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் மன்னிப்பது என்பது இல்லை. அது மன்னிக்காததுனால அது உள்ளுக்குள்ளவே ஒரு வடுவை, ஒரு காயத்தை நமக்கு ஏற்படுத்துது. எஸ், இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்க மன்னிக்காம இருக்கலாம். நிறைய பேரை நீங்க மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது செய்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்களே நல்லது செஞ்சுக்கிறீங்க. எஸ், ஆண்டவர் மன்னிப்பு கேட்காதவர்களை தான் மன்னிங்கன்னு சொல்லி கேட்டாருன்னு சொன்னோம் இல்ல? அப்போ அந்த நல்லது யாருக்கு செஞ்சுக்கிறீங்க நீங்க சொன்னீங்க? இப்போ உங்களுக்கு நீங்களே நன்மைகளை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த காயப்பட்டு இருக்க அந்த இருதயத்துக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? நீங்க when you forgive the other person, yes, you receive joy. Amen. You receive peace. Man. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கிறத நீங்க பாப்பீங்க இல்ல? இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் வேர்ட் ஆன் தி கிராஸ், இந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட அவர் மாதிரியா எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்கிறார். என்ன தெரியுமா? There is joy in forgiving others. Amen. There is joy in forgiving others. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், என்னன்னாலும் பேசியிருக்கலாம், அவதூறா பேசியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீசஸை விட பெருசா நம்மளை யாரும் காயப்படுத்திருக்க முடியாது. ஜீசஸ்க்கு ஏற்பட்ட காயத்தை விட பெரிய காயம் நமக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஏற்பட்ட வலியை விட பெரிய வலியை நம்ம சுமந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ வலிகளையும் தான் சுமந்து கொண்டு, எப்படி ரோஜா முல்லை தான் சுமந்து கொண்டு மலரையும் மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டுகிறதோ, அப்படி கிறிஸ்து சிலுவையிலே மன்னிப்பை வெளிக்காட்டி இருக்கிறார். Through his pain, அவர்கிட்ட மன்னிப்பு யாரும் கேட்கல. அவரை இகழ்ந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். அவர்களை இயேசு மன்னிங்க ஆண்டவரேன்னு அப்பா கிட்ட சொல்றாருன்னா, முதல்ல அந்த மன்னிப்பு அவர் தைரியமா கொடுத்ததுனால அவரால சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு இது ஒரு உத்தரவாதம், உன்னால மன்னிக்க முடியும் என்பது இயேசு நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம். அந்த கேரண்டி உங்களுக்கு கொடுக்க போது என்ன தெரியுமா? கிரேட்டஸ்ட் பீஸ். எஸ், உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு மன்னிச்சுதான் பாருங்களேன். ஆண்டவர் இடத்துல கேக்குறாங்க, எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும்? இன்னைக்கு கூட ஒரு சில பேர் உங்களை என்னைக்கோ ஒரு நாள் காயப்படுத்திட்டு போறது இல்ல, தொடர்ச்சியா காயப்படுத்திட்டே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுவும் ஃபேமிலிலயே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க ஜெசிமா. இது you should prepare your heart to face this. Sometimes God allowed relationship, நமக்குள்ள உறவுகள் இருக்கும்போது சில காயங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பட் அவங்களோடு கூட நீ டிராவல் பண்ணணுன்றது கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுக்கு உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது you receive strength. எப்படி ஆண்டவர் சிலுவையிலே இந்த பலனை பெற்றுக்கொண்டாரோ, அப்படி உங்க வாழ்க்கையில இந்த பலனை ஆண்டவரே கொடுப்பாரு. இன்றைக்கு ஒருவேளை தொடர்ச்சியா உங்களை யாராவது காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, ஏசப்பா கிட்ட கேட்டாங்க, எத்தனை முறை ஆண்டவரே நான் மன்னிக்கணும்? 7 முறையா? காட் செஸ் 770 முறை. நான் கூட யோசிச்சு பார்த்தேன் அது என்ன கணக்கு அப்படின்ட்டு. கணக்கு என்ன தெரியுமாங்க? 7 அப்படின்னாலே பரிபூர்ணம், கம்ப்ளீட்டா. அப்போ இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா சும்மா மேலாப்புல இல்ல,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து யாரை நீங்க மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசார மன்னிச்சிருங்க. ஆமென். அந்த மன்னிப்பு நாம் அவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்டோ என்னமோ அது தெரியாது. ஆனா நீங்க உங்களுக்கே நீங்க கொடுத்து கொள்ளுகிற கிஃப்ட் இஸ் forgiveness. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மன்னிப்பு அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு 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 பியூட்டிஃபுல்லான விஷயத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்திருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம செஞ்ச பாவத்திற்குலாம் அவர் நம்மள மன்னிக்கலன்னா ஐயோ நமக்கு வாழ்வில்லையே, நமக்கு நிம்மதி இல்லையே, பாடலாமா? நமக்கு சந்தோஷம் இல்லையே. இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமையில்லை, இயேசு நம்மோடிருக்க. இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமையில்லை, இயேசு நம்மோடிருக்க. அவர் காயங்களை ஆற்றுகிறவர், அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். வார்த்தை உண்மை மாம்சமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது, உண்மை மேனிஃபெஸ்ட் ஆகிறது, உண்மை. எஸ், அதே நேரத்தில் நாம் மன்னிக்கும் பொழுது நாம் மன்னிப்பை ரிசீவ் பண்றதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஆமென். பரமண்டல ஜெபத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணவே ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறாருன்னா, அப்ப ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு வருவதற்கே சக தோழர்களை, சக உறவுகளை, சக மனிதர்களை மன்னிக்க வேண்டிய கடமை என்பதை ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார். Through forgiveness we receive salvation. Salvation is the greatest blessing and greatest honor and greatest peace for us. Yes. இந்த சமாதானத்தை, இந்த உயர்வை, இந்த கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். எதுக்குங்க கிரட்ஜஸ்? நமக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போறது இல்லை. என்னப்பா வெறும் கையா வந்தோம், வெறும் கையா தான் போக போறோம். அதுல ஏன் மன அழுத்தத்தை, மனதுல வெறுப்பை, மனிதர்களை வெறுக்கிறது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு எல்லாரையும் மன்னிக்க போறோம். இன்னைக்கு we are going to speak strength Amen. to forgive Jesse. To forgive others. Yes. ஒருவேளை forgiveness நான் ஒரு இடத்துல வாசிச்சேன். forgiveness பாஸ்ட மாத்தாது. இல்ல, ஏற்கனவே அவங்க செஞ்சதுதான். ஆமா, ஏசப்பாவை அடிச்சதுதான். அவர் மன்னிச்சதுனால அது ரிவர்ஸ் ஆக போறது இல்ல. சோ உங்களுடைய பாஸ்ட் மாறவே மாறாது. அவங்க உங்களை காயப்படுத்தி பேசின வார்த்தைகள், ஸ்பில் பண்ண வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான். அது யூஷுவலா சொல்லுவாங்க, once you spill you can never gather. once நீ வாய் திறந்து பேசிட்டேன்னா அதை அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க பாஸ்ட forgiveness மாத்தாது, ஆனா it will enlarge your future. Wow, it is going to enlarge our future. Yes. And the present. Amen. Yes. அன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் பொழுது he was thinking about a great future. அவருடைய மனசுல ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சரை மனசுல வச்சிருந்தார். என்ன ஃபியூச்சர் தெரியுமா? அவர் சந்ததியாக்கிய நாம தான் அவருடைய ஃபியூச்சர். இல்ல, ஏசாயா 53 அவர் தன்னையே குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது தமது சந்ததியை அவர் கண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்னையும் உங்களையும் அவர் சிலுவையிலே பார்த்ததுனாலதான் மன்னிப்பதற்குண்டான தைரியம், மன்னிப்பதற்குண்டான பலன், மன்னிப்பதற்குண்டான வார்த்தை, மன்னிப்பதற்குண்டான பரிந்து பேசுதல் அவர் கையில இருந்துச்சு. Amen. Amen. He has enlarged the future. Yes. Through his forgiveness. Yes. இன்றைக்கு ஒருவேளை பாஸ்ட் உங்களால மாத்த முடியாது, ஆனா நீங்க மன்னிக்கிற ஒவ்வொரு பர்சனும் உண்மையிலேயே you are going to enlarge their future. Yes. இனி வரப்போற நாட்கள் நல்லபடியா நமக்கு அமையணும். அப்படின்னா நம்ம ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு let us speak peace into our lives, into our relationships. இன்னைக்கு ஒருவேளை யாராவது உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா just go and tell them it is okay, I have forgiven you.
ஆமென். நிறைய நேரத்தில் இது முக்கியமாக நம்ம சொல்லணும் ஜெசிமா, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிப்பதே இல்லை. பிள்ளைகள் பெற்றோரை மன்னிப்பதே இல்லை. என்னென்னா, நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கலாம், எனக்கு இதை செய்யலை அப்படின்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்தப்பட்டு இருதயத்தில் காயத்தோடு பெற்றோரை மரித்து போனதுக்கு பிற்பாடு கூட மன்னிக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இல்லாமல் இருக்கலாம், பட் யூ ஹாவ் டு ஃபர்கிவ். அதனால் அந்த காயங்களை நீங்கள் தான் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் பல உறவுகளை நீங்கள் மன்னிக்காதனால அந்த காயங்களும் அந்த வலிகளையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் இன்னும் மன்னிக்கலைன்றதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். Right now we are going to pray for you to forgive. Pray for the strength to forgive. ஆண்டவர் எப்படி பிதாவின் இடத்துல பரிந்து பேசினாரோ அப்படி நீங்கள் கூட பேச போகிறீங்க. ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்கள் சொல்ல போகிறீங்க. எஸ், அதுக்கு முதல்ல நம்ம மன்னிக்கணும்ல. இப்போ நம்ம மன்னிக்கிறதுக்கு ஒரு பலனை நம்ம பேச போகிறோம். ஜெசிமா, லெட்ஸ் ஃபர்கிவ். ஜெசிமா, அழகாக நீங்கள் சொன்னீங்க, இருக்கிற காலத்தில் உறவுகளோடு கூட சந்தோஷமாக சமாதானத்தோடு கூட நம்ம இருக்க போகிறோம். மன்னிப்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். சம்டைம்ஸ் ரோட்டில் திடீர்னு உங்களை யாராவது இடிச்சிருக்கலாம், உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஒரு மாதிரி பேசியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவரை போல் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் உணர்த்துறீங்கன்ற அர்த்தம். ஆமென். இதை பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பு தான் இல்லை, இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு எங்கள் தாத்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு. அப்போது அவர் எங்களோட கூட தான் இருந்தார். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், அப்பா அம்மா நான் தங்கச்சி. அப்போ எங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகலை. தாத்தா எங்கள் கூட தான் இருந்தார். அப்பா ஐயர், சர்ச் காம்பவுண்ட்குள்ளேயே எங்களுக்கு வீடு. ஆனால் தாத்தா இந்த குடிப்பழக்கத்தில் இருந்ததுனால அப்பாவை குறிச்சோ அம்மாவை குறிச்சோ இல்லை எங்களை குறித்து தப்பாக பேசிகிட்டே இருந்தாங்க சுற்றியில் இருக்கிறவங்க. ஐயர் வீட்டிலையே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக இப்படி கெட்ட பேர் வாங்க வைக்கிறாரு எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ரொம்ப மனசார அவரை நான் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் கீழே நாங்கள் இருப்போம், மேலே ஒரே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் தான் தாத்தா இருந்தார். எப்போ எனக்கு இந்த வெறுப்பு வந்துச்சோ, நான் தாத்தாவை நான் போய் பார்க்கவே இல்லை. அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க, தங்கச்சி தான் கொண்டு போய் கொடுப்பா, நான் போய் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு வைராக்கியம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கிறாரு, அவர் திருந்த மாட்டேங்கிறாரு, அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பு அவர் மேலே வந்துச்சு. கடைசி வரைக்கும் எங்கள் தாத்தாவை நான் மன்னிக்காமலே போயிட்டேன். நான் அவரை கடைசியாக பார்க்கும்போது அவர் ஊருக்கு வந்துட்டார். அவர் மரித்து போய் ரோட்டில் அந்த அந்த வண்டியில் வரும்பொழுது சடலமாக தான் நான் அவரை பார்த்தேன். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு ஒருவேளை எங்கள் தாத்தா கிட்ட நான் ரெக்கன்சைல் பண்ணி அவரோடு கூட பேசியிருந்தா ஒருவேளை அவருடைய லைஃப் மாறி இருக்கலாம். இல்லை இன்னைக்கு நான் இப்படி உங்கள் முன்னாடி அழுதுருக்க வேண்டிய நெசசிட்டியே இல்லை. இன்னைக்கு தாத்தா இல்லை, பட் ஸ்டில் த ஹர்ட் இஸ் தேர். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் we just telling you that forgive one another. there is nothing. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மன்னிக்கலாமா மன்னிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒன்ஸ் அவங்க போயிட்டா அதுக்கப்புறம் இப்படி நான் நினச்சா கூட எங்கள் தாத்தா கிட்ட நான் போய் ரெக்கன்சைல் ஆகவே முடியாது. ஸோ சம்டைம்ஸ் லைஃப் டசன்ட் கிவ் யூ another சான்ஸ். லைஃப் டசன்ட் கிவ் யூ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கே நீங்கள் மறிச்சு போயிட்டா பிஃபோர் யூ forgive, யாருடைய லைஃப்மே இட் இஸ் நாட் அ கேரண்டீட் லைஃப். எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னா we have to forgive. இட்ஸ் a great testimony ஜெசிமா. யாரும் அதை இவ்வளோ தைரியமாக இப்படி ஒரு பெரிய ஒரு மீடியாவில் இப்படி சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னா இட் இஸ் a reason for someone to receive this forgiveness. இதை ஏன் நாங்கள் சொல்லணும்? இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பதனால அந்த நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. The சமாதானத்தை you are going to receive. Today I am going to pray for the strength and the courage for you to forgive. யாரையும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, அது மன்னிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுறீங்க. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல். மன்னிக்கிறதுக்கு பெருசாக நீங்கள் எதையும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. உங்கள் மனசில் இருந்து நீங்கள் மன்னிக்கணும். ஆண்டவரை போல் மாற போகிறீங்க நீங்கள் எல்லாரும். லார்ட், ஐ ப்ரே ஃபார் மை பீப்புள்
லார்ட், ஐ ப்ரே ஃபார் someone who is struggling to forgive. ஏன்னா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வலிகள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே வன்முறைகள் ஆண்டவரே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது ஆண்டவரே. இந்த தருணத்தில் நீர் சிலுவையில் அவர்களை மன்னித்து தகப்பனிடத்தில் நீங்கள் பேசுனீங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இப்போ நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த முதல் வாரம், அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, அதை சொல்லுவதற்குண்டான தைரியத்தை தாங்க. ஒரு இன்னர் ஹீலிங் உண்டாய் கொண்டு இருக்கிறது. God is strengthening you right now in the name of Jesus. I pray as a man of God, உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை தைரியமாக நாங்கள் பேசுகிறோம். என் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் இப்பொழுது சமாதானத்தை சுதந்தரிக்கிறார்கள். மன்னியுங்கள் என்று சொன்னவர் நீர்தான், மன்னிக்கிறதுக்கு பலனை தருகிறவரும் நீர்தான். அந்த தைரியத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம். நீர் சமாதானத்தை என் ஜனங்களுக்கு தருகிறார். We speak peace into every single family. இந்த தருணத்தில் குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது, விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறது, அற்புதத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறார்கள். சிலுவையிலே மன்னித்து நீர் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தீர். இந்த ரட்சிப்பை என் ஜனங்கள் சுதந்திரிப்பார்களா? இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Dear friends, if you are blessed by this program, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டெஸ்டிமனிஸை எங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. கசப்பாக இருந்த அனுபவங்கள் மாறி இருக்குது, மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உங்கள் டெஸ்டிமனிஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். If you want to sponsor this program, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மன்னியுங்கள், சந்தோஷமா இருங்க. God bless you. என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய்.